everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். Hey guys, இந்த இஷ்யூல நம்ம சீரீஸ்ல பார்த்த டெக் நைட்டை காட்டுறாங்க. டெக் நைட்டா யாரா அவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன் 3ல பேட்மேனோட ரிப் ஆஃப் ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் தான். பட் காமிக்ஸ்ல கிட்டத்தட்ட பேட்மேனோட சூட் மாதிரியே இருக்கு. பேட்மேனும் அயன்மேனையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூட். ஆக்சுவலா நல்லா இருக்குங்க பார்க்க. பட் கலர் தான் கொஞ்சம் மொக்க. ப்ளூ கலருக்கு பதிலாக பிளாக்காக கொடுத்துருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். அவனை காமிச்சு அவன் வந்து ஒரு டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கான். டாக்டர், என்னால் எதையுமே நிறுத்த முடியல அப்படின்றான். அவரோடனே ஓகே, நம்ம இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். நீ தானே டெக் நைட், கரெக்டாக அவன் பேர் அதானே? ஆமா. சரி, நீ என்ன பண்ற? ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பண்றேன்னு? நான் மட்டும்தான் டெக் நைட். இந்த பே பேக்ன்ற டீமோட ஃபவுண்டிங் மெம்பரே நான் தான். ஓ அப்படியா? எனக்கு ஆக்சுவலா இந்த சூப்பர் ஹீரோஸை பத்திலாம் எதுவும் தெரியாது. என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் படிப்பா, ஸோ அவளுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ஆனா நாங்க தான் இந்த உலகத்தை வாரம் காப்பாத்திட்டு இருக்கோமே, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? ஓ, உன்னை பத்தி நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? சரி மேல சொல்லு அப்படின்னா இவன் கடுப்பாயி, அட கடவுளே, எனக்கு ஏற்கனவே தெரியும் இது ஒரு தப்பான ஐடியா அப்படின்றான். அவர் உடனே நீ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற அப்படின்னு அவர் சொல்லும் போதே குறுக்க மறிச்சு, இங்க பாருங்க, நாங்க வானத்துல பறந்துகிட்டு இருந்தோம் சரிங்களா, அப்போ ஒரு டெரரிஸ்டோட அட்டாக் வந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நானு, ஸ்டாம் ஃப்ரண்ட், மைண்ட்ராய்டு, ஸ்வாட்டோ, நாங்கெல்லாம் சேர்ந்து வானத்துல பறந்துகிட்டு இருந்தோம். சில பேர் தரையில வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருந்ததுனால நாங்க அப்படியே அமைதியா நிதானமான ஒரு ஸ்டேட்ல அப்படியே எல்லாரும் பறந்துகிட்டே இருந்தோம். அப்படி ஒரு அமைதியான ஸ்டேட்ல நான் பறக்கும் போதுதான் அந்த இதமான காத்துல, அந்த ஜில்லுன்ற காத்துல, அந்த காத்தோட மென்மையில நான் அப்படியே மயங்கி, நான் அப்படியே ஒரு செகண்ட் எனக்கு முன்னாடி பறந்துகிட்டு இருந்த மைண்ட்ராய்டோட பேக் பூத்தை பாக்குறேன். ஆமா, அதேதான், அவளோட பேக் பூத்தை பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுவும் தப்பா தெரியல, நல்லா தான் இருக்கு. இந்த பூத்துல நம்ம யூத்தா இருக்கும் போதே ஒரு கால் பண்ணிரலாமான்னு தோணுச்சு. அப்படி நினைக்கிறது ஒன்னும் தப்பு இல்லல்ல, ஏன்னா நீங்க கூட அந்த பூத்தை பார்த்திருக்கணும். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் அந்த பூத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்னோட ஆர்மர் ப்ராக்சிமிட்டி அலர்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நான் அதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குறுக்க மறிச்சு அவரு, அப்போ காஞ்ச மாடு கம்பள பாஞ்ச கதையா நடந்திருக்குன்ற. ஆமா, என்ன பண்றது, நாங்க கிட்டத்தட்ட ஆல்டிடியூட்ல பறந்துகிட்டு இருந்தோம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. அவங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆப்வியஸா. ஆனா நான் வீட்டுல வந்து பார்க்கும்போது என்னோட குகையில ஓட்ட இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவன் புலம்புறான். அப்படியே கட் பண்ணா ஹியூயை காட்டுறாங்க. அவன் அவனோட அந்த புது பெட்டோட பேசிட்டு இருக்கான். எப்படி இருக்கு ஜெமி, நல்லா இருக்கியா? எதுவும் வேணுமா? நீ ரொம்ப போர் அடிக்கிற, ஏதாவது பண்ணுவான்னு பாக்குறேன், எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண மாட்டேங்கிற. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன் எடுத்து பாக்குறான். ஆப்போசிட் சைட்ல இருந்து டபுள் மீனிங்கோட ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அது வேற யாரும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். சரி, நான் வேலைக்கு போகணும். ஒரு நிமிஷம் கடவுளே, எனக்கு வேலை, இது ஆக்சுவலா வேலை தானா, எனக்கே டவுட்டா இருக்கு அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக்கிட்டு, சரி கொஞ்சம் நீ பாத்துக்கோ ஜெமி, நான் கிளம்புறேன். அந்த வீலில ரொம்ப சுத்தாத, அது கலண்டு உடஞ்சிட போகுது. அப்புறம் பார்க்கலாம் பால், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். நம்ம டெக் நைட் கிட்ட அந்த சைக்காலஜிஸ்ட், அந்த பூத்து நல்லா இருந்துச்சா? என்ன அட நீ சொன்னியப்பா அந்த ஆண்ட்ராய்டோட பூத்து நல்லா இருந்துச்சா என்ன? யோ என்னையா இப்படிலாம் கேள்வி கேட்கிற? அவன் ஒரு ஆம்பளை டெலிபேத்திக் ரோபோ. அவன் புரியுதா? எனக்கு சும்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. இப்ப நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியுது. இங்க பாரு, உன்னோட மைண்ட் கேம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? இதெல்லாம் எப்படி இந்த சைக்காலஜி நடக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இப்படியே கொஞ்சமா விட்டு போட்டு என்கிட்ட இருந்து மேட்டரை கறக்கணும்னு நீ நினைக்கிற. ஆக்சுவலா நான் ஒன்னும் ஒரு கே கிடையாது. தயவு செஞ்சு அதை தெளிவா புரிஞ்சுக்கோ, சரியா? சோ தயவு செஞ்சு இதை மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்னு அவன் கேட்கறான். சரி, அப்போ நீ அவனை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்க அப்படிதானே அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட். இங்க பாரு, எலி மேல புலி பாஞ்சா எலியோட நிலைமை என்ன ஆகும்? புரியுதா உனக்கு நான் சொல்ல வருது? அது மாதிரிதான் அங்க நடந்திருக்கு. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, புரியுதா அப்படின்னு அவன் கத்துறான். ஓகே சரி, உன்னோட இந்த ஃபீலிங்ஸ், இந்த அர்ஜஸ், இத பத்தி இப்ப நம்ம பேசலாம். இத பத்தி எல்லாம் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவர் கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல, எல்லாமே நார்மலா நேச்சுரலா இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்கு. இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் கேட்க, அப்போ உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டவே மாட்டியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஹேய், இப்பெல்லாம் கேட்டா எப்படி? எல்லாருக்கும் இருக்கிற காமனான கசமுசாக்களை நானும் செய்யறதுல அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. அப்போ நீ இதெல்லாம் செய்வ அப்படின்னு அவர் கேட்க, ஆமா அப்படிதான், போதுமா? எனக்கு இந்த சும்மா செய்யறதெல்லாம் பிடிக்காது. செய்யும் போது நான் ஏதாவது பேசுவேன். பேஸ்டே பண்ணாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓ, இதுல இப்படி ஒரு டைப் வேற இருக்கு, நீ அந்த டைப்ல தான் வர. ஆமா, ரொம்ப பழைய வண்டி என்னோட டெக் மொபைல். அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது லாடியோ பார்த்துட்டான். அவன் கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. லாடியோவா? அது யாரு? அவனோட எடுபுடின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு நீ என்ன சொல்ல போறன்றது எனக்கு தெரியும், அதை மட்டும் சொல்லாத டாக்டர்
அப்படின்னு அவன் திட்டுறான். இவன் பேசுறத அப்படியே கேட்டுட்டு இருந்த அந்த டாக்டர் எந்திரிச்சு போய், சரி நான் போய் என்னோட அப்பாயின்மெண்ட் புக்கை எடுத்துட்டு வரேன் அப்படின்றாரு. அப்போ அவரோட ரூம்ல பக்கத்துல ஒரு கேட் படுத்துருக்கு. அது அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே சோம்பல் முறிக்குதுன்னு சொல்லலாம். நான் போய் என்னோட அப்பாயின்மெண்ட் புக்கை எடுத்துட்டு வரேன், ஏன்னா இந்த செஷன் இன்னையோட முடிய போறதா எனக்கு தோணல. உனக்கு ஏதாவது காஃபி வேணுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல வேணாம், என்ன விட்டுருங்க போதும் அப்படின்றான் அவன். அவர் போயிட்டு திருப்பி உள்ள வரதுக்குள்ள இவன் அந்த கேட்டை குறுகுறுன்னு பாக்குறான். இந்த டாக்டர் போயிட்டு வந்துட்டு கதவை திறக்கிறாரு. திறந்தவன அந்த பூனை தெரிச்சு ஓடுது. அப்போ அதோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்? அவர் உள்ள வந்து பார்த்தா அந்த டாக்டர் ஒரு டேபிள்ல இருந்து கப் எடுக்கிறாரு. அந்த கப்பை பார்த்துட்டு எனக்கு உன்னோட பிரச்சனை என்னன்றது புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? சரி வார வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு வரியா? ஓகேவா உனக்கு அப்படின்றாரு. அப்படியே பேசிக்கிட்டே அந்த கப்பை எடுத்து உள்ள பாக்குறாரு. ஒரு நிமிஷம், இந்த கப்பில் அடிச்சது அந்த பூனைக்குட்டி இல்ல, கரெக்டா? தெரியல, உன்கிட்ட ஏதாவது க்ரீமு அது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம், அது கூட அப்படி தெரிச்சிருக்கலாம், நல்லா பாரு அப்படின்றான். டேய் ஒத்தா வெளியே போடா, வெளில போடா, என் ரூம் விட்டு வெளில போடா, திருப்பி உள்ள வந்த சாவச்சிருவோன்னு அப்படின்னு அந்த டாக்டர் கத்துறாரு. அப்படி அவர் கத்தும் போதே அவன் என்ன பண்ணியிருக்கான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இவனோட ஆஃபீஸ்க்கு வந்த ஹியூயி ஃப்ரெஞ்சியை பார்த்து கை காட்டுறான். ஹே ஹியூயி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சியை கை காட்டுறான். அப்போ அவங்க பார்த்தா அவனும் கிமிக்கோவும் செஸ் போர்ட்ல உட்காந்து தாயக்கட்டையை விளாண்டுட்டு இருக்கானுங்க. அதை அப்படியே பார்த்துட்டு இவன் கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே போயிட்டு எம்எம்ட்ட அவங்க என்ன பண்றானுங்க இப்படி விளாண்டுட்டு இருக்கானுங்க. ஆமா, இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் விளையாடுவானுங்க. புச்சர் வந்து டே லூசு புண்ணாக்குங்களா, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கடா அப்படின்னு அவன் திட்டினாதான் இதுங்களுக்குலாம் தினமும் அறிவு வரும் போல அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போதே இவர் ஏதோ சிஸ்டம்ல எடுத்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே பார்த்த ஹியூயி, உண்மைதான், நான் இங்க வரதுக்கு முன்னாடியே புச்சர் நிறைய சொல்லியிருக்காரு, ஒருத்தன் பல்கா ஹல்கு மாதிரி இருப்பான் அப்படின்னு எம்எம் பத்தி அவர் புகழ்ந்து பேச, நீ நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப லாஜிக்கலா இங்க இல்ல தம்பி. இங்க பார், முதல்ல நீ எங்க கூட இருக்க கத்துக்கணும். இதோ இங்க இருக்கிற பிரெஞ்சியும் அந்த பொண்ணு மாதிரியும் அவ ஏதோ ஒன்று பண்றா, ஆனா அவ எங்க கூட இருக்கா, எங்க டீம்ல இருக்கா. ஆனா நீ தான் இன்னும் அதை பழகிக்க ஆரம்பிக்கல. நீ எவ்வளவு சீக்கிரம் அதை பழகிக்க ஆரம்பிக்கிறியோ உனக்கு அவ்வளோ நல்லது. உடனே பிரெஞ்சி, அப்ப அவங்களுக்கு பேர் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதான் சொன்னனே, அந்த பிரெஞ்ச் மேன் அப்புறம் அந்த பொண்ணு, அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன பண்றோன்னு தெரியாது, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாது, ஆனா அவங்க நம்ம கூட இருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். ஹியூயி, நீ இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நாம எல்லாம் ஒரே டீமா ஒன்னா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நாம ஒரு டீமா இருக்கோன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரு லீடர் மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசமா பேசுறாரு. சரி, புச்சர் உன்னை 1 ஹவர்ல பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்ன இடத்துக்கு எப்படி போகணும்னு தெரியும்ல? ட்ரெயின் எடுத்துட்டு போகணும். அதை எடுத்துட்டு இல்லடா, ஏறிட்டு. ஆமா கரெக்ட் தான், அப்படிதான் போகணும். சூப்பர், வெரி குட். நீ போறதுக்கு முன்னாடி புச்சர் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான், இதை ஓபன் பண்ணி பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுக்குறாரு. அது பார்த்தா புச்சர் எப்படி ஒரு பேக் கோட் ஒன்று போட்டிருப்பாரோ அதே மாதிரி ஒரு கோட்டை, ஓவர் கோட்டை ஹியூயிக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதான் அவன் பார்த்தோன்னே தாவ் வேற லெவலு, எனக்கு இதே மாதிரி வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். சே, நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கொடுத்துட்டீங்களே, சூப்பர் வா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷப்படுறான். அதை போட்டுட்டு அப்படியே போய் நேரா புச்சரை பாக்குறான். ஏய், நீ இதுல பாக்க செம்ம கெத்தா இருக்கடா, சூப்பரா இருக்க மேட் அப்படின்றாரு புச்சர். இத போட்டு வரும்போது எப்படி உனக்கு ஒரு கெத்தா ஒரு மாசா இருக்கா? எனக்கு அப்படிலாம் தெரியல, பட் நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்றான். நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீ கண்டிப்பா இந்த பாருக்குலாம் போகும்போது இந்த ஓவர் கோட்டை போட்டு வா, ஏன்னா அது உன்னோட நாளை ரொம்பவே காப்பாத்தும். ஓ, அப்படி சொல்றீங்களா? அப்போ இதை போட்டு தான் நிறைய பேரை உஷார் பண்றீங்க போல. சரி, நானும் கத்துக்கிறேன் அப்படின்றான். அப்படியே அவங்க பேசிக்கிட்டே ஒரு காமிக்ஸ் ஸ்டோர் கடைக்குள்ள போறாங்க. அதுல வீனி காமிக்ஸ் அப்படின்ற ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்குள்ள போறாங்க. ஏ ப்ரோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறானுங்க. நாலடா, டேய் அவனை அடிச்சது நாலடா, கோட்டையில நீ தாண்டா அடிச்ச, நான் அடிக்கலடா மைராண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சவுண்ட் கிடைக்குது. அதை கேட்டுட்டு ஹியூயி, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவனே திட்டுறான். உள்ள போய் பார்த்தா 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. டேய், நீ என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க? அங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா? இந்த புக்கெல்லாம் ஒழுங்கா அடிக்க வை, அதை விட்டு வந்து ஓவரா கத்தினு இருக்கிற, சொன்ன வேலையை செய்யறதுக்கு பாடுறா, எய்த்து பேசினுக்கிற, வந்தனா அடிச்சு சாவச்சிருவோன்னு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட ஓனர் அந்த கடைக்கு புக் வாங்க வந்த ஒருத்தனையே ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். புக் வாங்க வந்தவனை எதுக்கு இவன் வேலை செய்ய சொல்லி திட்டிட்டு இருக்கான்னு தான் புரியல. புச்சா, என் நண்பா பண்ணாட, எப்படா இருக்க மைராண்டி அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசுறான். என்ன நண்பா அப்படின்ட்டு அவரு உள்ள வர்றாரு புச்சரு. ஹே ஹியூயி, இதா கிசிபி மெகினியா. ஏய், இவன் தான் ஹியூயி, இவனோட பிரதர் ஷா மாதிரி, புரியுதா அப்படின்னு புச்சர் வந்து ஹியூயிக்கு இன்ட்ரோ கொடுக்க, உடனே அவரு, ஹே ஹியூயி, உன்னை செஞ்சில சந்தோஷம் மேன், பத்தா ஒழுங்கா இருக்கணும், சூத்த முட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. யோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசிக்கிறாங்க. நீ சொல்ல பொருள் ரெடி ஆக புச்சா, கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன், ஓகே? ஒன்னும் அவசரம் இல்லை மேட், நான் டைம் பண்ணுறேன். இங்க நீங்க என்ன கூட்டு வந்ததுக்கு இவங்கள பாக்குறதுக்கு தானா? கண்டிப்பா கிடையாது, இவனுங்க ஜஸ்ட் இந்த கடை
கடையை தான் ரன் பண்ணிருக்கானுங்க. கடைக்கு கீழே தான் ஒரு சம்பவமே இருக்கு, நீயே பார்க்க தானே போற அப்படின்றாரு. இங்க நிறைய காமிக்ஸ் இருக்கு, இந்த கருமத்தெல்லாம் நீ படிப்பியா என்ன? ஆமா, நான் குழந்தையா இருக்கும்போது படிப்பேன். இன்ட்ரெஸ்டிங். இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஊர்லயே ஒரிஜினல் வெர்ஷனை வச்சிருப்பாங்க ஹியூயி. இங்கதான் ஹீரோஸோட உண்மையான பவர்ஸ் என்ன, இந்த சூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சில அப்டேட்டடான விஷயங்கள், அவங்கள பத்தின விஷயங்கள் நமக்கு இந்த காமிக்ஸ்ல தான் கிடைக்கும். நான் சொல்றது உனக்கு போக போக புரியும் அப்படின்றது. அவன் அங்க இருக்கிற ஒவ்வொரு காமிக்ஸ் பேரையா சொல்றான். அது ஒவ்வொன்றத்துலயும் இதுல அது நல்லா இல்ல, இதுல இது நல்லா இல்ல, இதுல இது கருமமா இருக்கு, இது அவ்வளவு சூப்பரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொன்றத்தையும் காமிக்கிறத இவர் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு. அவன் கட்டத்துக்கு அப்புறம் கடுப்பாயி, என்னடா இது எல்லாத்தையும் காமிக்ஸையும் நீங்க திட்டிக்கிட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது, எனக்கு வெறிமயிர் ஆகுது, ஏதாவது ஒன்னு உருப்படியா எடுத்து வைங்க. சரி இருடா பாப்போம் ஹியூயி, பாப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏதாவது ஒரு நல்ல காமிக்ஸ் கிடைக்காம போயிடுவோம், அதுக்குன்னு ஏதாவது ஒரு புறம்போக்கு இல்லாமையா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாங்க அவங்க காமிக்ஸை தேடிட்டு இருக்காங்க. இந்த டெக் நைட் அந்த டாக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி அவனோட டெக் கேவுக்கு வரான். அவன் வந்தோன்னே அவனை உடனே ரிசீவ் பண்றதுக்காக ஓடி வந்த லாடியோ, அதாவது அவனோட அசிஸ்டன்ட். ஹே டெக் நைட், இன்னைக்கு எப்படி போச்சு? என்னாச்சு ப்ரோ, ரொம்ப அப்செட்டா இருக்க? வா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படின்றான். இல்ல நீ பண்ணு, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்றான் டெக் நைட். ஹே கமான், கொஞ்சோண்டு கார்டியோ பண்ணா போதும் மேன், நம்ம எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம பாடி அப்படியே ஃப்ரீ ஃப்ளோட் ஆயிடும். இங்க வேணா நீ வேணா பாரு நான் எப்படி பண்றேன்னு அப்படின்னு அவன் பண்றான். அவன் பண்றத இந்த ஆள் சேர் போட்டு பின்னாடி உட்காந்து பார்க்க கூடாத இடத்த பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா, ஹே புஜா நீ இப்ப கீழே போலாம் மேட் அப்படின்னு அந்த கடையில இருந்த அந்த குண்டா சொல்றான். சியர்ஸ் மேட், தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கீழே போறாங்க. சரி இவ்வளவு பில்டப்போட நீங்க யாரை என்ன கூட்டு போய் காட்டுறீங்க? அவரு ஒரு பெரிய ஆளு, 50ஸ்ல இருந்தே இந்த காமிக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க மேல இருக்கானே தடித்தாண்டவராயன், இவன் சும்மா வேலை தான் பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறோமே அப்படின்னு அவர் பில்டப் ஏத்த, யார் அவரு, அவர் பேர் என்ன அப்படின்றான். அவருக்குன்னு பேர்லாம் கிடையாது மேட், அவரோட பேரே லெஜெண்ட் தான், ஏன்னா அவர் தான் லெஜெண்ட் அப்படின்ட்டு உள்ள என்ட்ரா ஆகிறான். அப்படி என்ட்ரா ஆகும் போது உள்ள பார்த்தா டக்குன்னு அவர் காலுக்கு நடுவில் உள்ள புல்லாங்குழல்ல ஏதோ ஒரு பொண்ணு வயலின் வாசிச்சுட்டு இருக்கா. ஹே what the hell, god damn it, ஒரு பிரைவசி கொடுக்கணும் கூட தெரியாது உங்களுக்குலாம்? கதவு தட்டு உள்ள வர மாட்டீங்க, யாரா நீங்களா? ஹே தியா புச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவன் அந்த கருமத்தை பார்த்துட்டு புச்சரு, சாரி மேட், தப்பான டைம்ல வந்துட்டு நினைக்கிறேன். ஹே பரவாயில்ல வெயிட் பண்ணு, சலோ நான் சொன்னேன்னு சொல்லி மேல போயிட்டு கவுண்டர்ல ஒரு $10 வாங்கிக்கோ, நாளைக்கும் இதே டைமுக்கு வந்துரு. ஓகே சரி வாங்க பாய்ஸ், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அவர் அப்படியே பேசிட்டு வந்து ஹியூயை குறுகுறுன்னு பாக்குறாரு. யார் இவ, புதுசா இருக்கா? வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் 4-color ஃபேண்டாஸ்டிகா from the surprise southpaw of thrills. இதுதான் என்னோட சக்சஸோட காமிக், இதுல இருந்து தான் என்னோட சாம்ராஜ்யமே உருவாச்சு. ஹே புச்சா, இதெல்லாம் நீ விட்டு சொன்னியா இல்லையா? நான் யாருன்னு தெரியுமோ தெரியாது அவனுக்கு? இல்ல மேட், இவன் கொஞ்சம் புது பையன், நான் எல்லாமே சொல்லிருக்கேன், இவன் கூடிய சீக்கிரமே கத்துப்பா. ஓ அப்படியா, ஒரு வழியா கடைசியா டீமுக்கு திரும்பிட்ட போல அப்படின்னு அவரு புச்சரை வரவேற்கிறாரு. ஹே மேட், எதுக்காக என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டுருந்த? கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? ஆமா, இத பார்த்தாலே புரிஞ்சுப்ப, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அவர் அவனை கூட்டு போறாரு. எங்க பாத்தியா, இதான் என்னோட தங்கச்சி பையன் ஸ்விஷ், எவ்வளவு சின்ன பையனா இருக்கான் பார், இந்த சின்ன வயசுல நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அவரோட சொந்த கதை சோக கதைலாம் சொல்றாரு. இவன் ஒரு அளவுக்கு மேல பொறுமை தாங்காம புச்சர், பெருசு எதுக்கு எங்களை கூப்பிட்ட, சபதமே இல்லாம இதெல்லாம் காப்பிச்சிட்டு இருக்க, எதுக்கு கூப்பிட்டியோ, சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுடு. ஹே முதல்ல எப்படி பேசுறது நிறுத்து, முதல்ல நீ எனக்கு கடன் போட்டிருக்க அதை புரிஞ்சுக்கோ, ஆசையை கூப்பிட்டு 4 வார்த்தை பேசினா மதிக்க மாட்டேன். என்ன இங்க பார், நீ கேட்டிய இந்த காமிக் ஸ்விங் விங், இதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டேன், புரியுதா? அப்போ லாடியோ கிடையாதா அப்படின்னு புச்சர் கேக்குறான். ஆக்சுவலா பையன் சொல்ல பேட், அவனோட வாரிசு இப்போதைக்கு இந்த புண்ணாக்குதான் அந்த இடத்துல இருக்கான். லாடியோ ஒரு சைட் கேக் மட்டும்தான், நீ இங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு பேட், சீக்கிரம் கத்துக்கோ, புரியுதா? ஹே சின்ன பையா, உட பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த கிழமை நிறைய கதை சொல்லி உனக்கு போர் அடிக்க விரும்பல, எப்பயுமே நிறைய கதை புக் எழுதுனன்ற பேர்ல சொல்றேன். வாழ்க்கையில படிக்கிறத விட செய்யறதுதான் செம்மையா இருக்கும். நீ வரும்போது பார்த்தல நான் செஞ்சுக்கிட்டு இருந்தத, அது மாதிரி நிறைய செய்ய வேண்டியது இருக்கு வாழ்க்கையில, புரியுதா? இது என்னோட அட்வைஸா வச்சுக்கோ அப்படின்னு அவரு லிட்டரலா ஹியூயோட கழுத்தை அறுக்காம இருக்கிறாரு. அதை அமைதியா பாத்துக்கிட்டு இருந்த புச்சா, சாரி மேட், உனக்கு இந்த காமிக் வேணுமா அந்த ஃபைல் வேணுமா? தயவு செஞ்சு எனக்கு அந்த ஃபைலை மட்டுமே கொடுத்துருங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஓ கவலைப்படாத மேட், வெளில போகும்போது கண்டிப்பா உனக்கு பீஸா வாங்கி தரேன், என்ன சொல்ற அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த டெக்னைட்டோட ரூமுக்கு வந்தா
தேங்க்ஸ் டிகே, என்ன ஹீரோ குவெஸ்டுக்குலாம் நீங்க அனுப்புறீங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஹே, போய் நல்லா நிறைய கத்துக்கிட்டு வா. ஓகே, உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அங்க இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் உனக்கு நிறைய கத்து தருவாங்க, இந்த ஜிமேன் உட்பட. என்ன ஜிமேனா? ஜி ஃபோர்ஸ், ஜி நோமேட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுக்கு பல வருஷம் ஆகுமே. பரவாயில்ல, நீ கிளம்பு, நல்லபடியா போயிட்டு வா. போ முதல்ல இருந்து அப்படின்ட்டு அவனோட கைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த எமோஷனை தாக்கிக்கிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் தரையில ஓங்கி ஒரு குத்தி குத்தி, அப்பாடா கடவுளே, அவன் இங்க இருந்து போயிட்டான் அப்படின்ட்டு அவனை செல்ஃப் கண்ட்ரோலா வச்சுக்கிறான். ஜஸ்ட் மிஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா என்னால கண்ட்ரோலே பண்ணிருக்க முடியாது. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்களா அப்படின்னு அவன் அந்த கடவுள்கிட்ட கேட்க, அப்படியே ஹியூயும் புச்சரும் பீஸா சாப்பிட்டுக்கிட்டே அந்த காமிக்க படிக்கிறாங்க. இது ரொம்ப கன்றாவியா இருக்கு. ஹே காமிக்ஸ் மேட், அதுவும் மூளைய திங்காம பாத்துக்கோ, ஓகே அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதோட இந்த இஷ்யூ முடியுது guys. ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் பேச யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல். பீஸ்.